வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா பிசிபெலேபாத் இல்லை சாம்பார் சாதம் எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். முதல்ல என்ன வறுத்துக்கணுங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பாருங்கள், 1 கப்பு சேமியா எடுத்துட்டுருக்கேன். இந்த 1 கப்பு சேமியாவுக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாம்பார்லேயும் சேர்ப்போம் இல்லையா. 1 டீஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு சேமியாவுக்கு ஒரு 1/2 கப்பு தோரம்பருப்பு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தோரம்பருப்பு இப்போ வறுத்துக்கிறது பார்த்துருவோம். தண்ணி நல்லா கொதிச்செடுத்து சேமியாவை போட்டுடலாம். வேகட்டும். வறுத்துக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம். அப்புறம் காரத்துக்கு வரமிளகா, நான் ஒரு 8 வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவின தேங்காயாக இருந்ததுன்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பத்தை எடுத்துருக்கிறதுனால சும்மா இந்த சைஸில் ஒரு பத்தை போட்டிருக்கேன். தேங்காய் பச்சை தேங்காய் இருந்ததுன்னா வறுத்துக்கணும். நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேமியா பிசிபெலா தேவையான குழம்பு பண்ணுவோம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறேங்கிறதையும் சொல்லிடுறேன். காய்கறி நான் பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, கத்திரிக்காய், காரத்துக்கு ஏற்கனவே வரமிளகா போட்டிருக்கோம். சும்மா வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். சேமியா ரொம்ப புளி தாங்குன்னு சொல்ல முடியாது, அதனால் நீங்கள் புளிப்பு மட்டும் விட்டுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அப்புறம் மஞ்சள் பொடி, ஆஸ் யூஷுவல், உப்பு எல்லாம் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது காயட்டும். எண்ணெய் காஞ்செடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் போட்டு தான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி இப்போ நான் தாளிக்க போகிறது இல்லை, எல்லாம் பண்ணி முடித்து நம்ம லாஸ்ட்டாக தான் நான் தாளிச்சு கொட்ட போகிறேன். அப்போ தான் அந்த சாப்பிடும்போது வேர்க்கடலை, அந்த கடலைப்பருப்புலாம் சாப்பிடும்போது கரகரன்னு நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கடுக்குன்னு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கெடுத்து பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய் பாருங்க. இங்கே சேமியாவும் நல்லா வெந்தெடுத்து நம்ம வடிகட்டிடலாம். இதில் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம பண்ண போகிறது சாம்பார் சாதம் மாதிரி தான். நீங்கள் இல்லைன்னா நெத்து ஆகிட்ட மாதிரி இருக்கும், நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். நூடுல்ஸ்னா தான் அப்படி பண்ணணும், கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக வரணும். இது அப்படி கிடையாது, அதனால் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். இங்கே காயெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்தெடுத்து, அதாவது வதங்கிடுத்து பார்த்தாலே தெரியும், கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெல்லமும் சேர்த்துடலாம். அப்புறம் உப்பு, ஏற்கனவே நம்ம சேமியாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்படி வேணும்னா லாஸ்ட்டாக பார்த்துன்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்க, புளித்தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அதோட காயும் சேர்ந்து நல்லா வெந்தெடுத்து நம்ம வேக வச்ச பருப்பு, தோரம் பருப்பு வேக வச்சதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு தோரம் பருப்பு, அப்புறம் அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். வறுத்து அரைச்ச விழுதை சேர்த்துட்டோம். ஸோ இதே கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி இதில் விட்டுடலாம். நாங்கள் அரைச்ச விழுதெல்லாம் அலம்பின தண்ணி இது அப்படியே விட்டுருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிச்செடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சேமியா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுட்டோம். இப்போ சேமியாவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கொதியும் வந்துடுது. இப்போ நம்ம தாளித்து கொட்டிடலாம். கொஞ்சம் தளர இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து ஸோ கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு,
கொஞ்சம் கருவேப்பிலை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளுடைய சேமியா பிசிபேலேபாத் ரெடி. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, சேமியா பிசிபேலேபாத். இது வந்து நல்ல சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறுனா நல்லா இருக்காது. அதே மாதிரி டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்காதீங்க. டிஃபன் பாக்ஸுக்கும் ஆறிப்போய் சேமியா உப்புமாவே ஆறிப்போயிட்டுனா எப்படி இருக்கும்? சுமாராக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்காக தான் சொன்னேன், நல்லா சுட 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 சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு நல்லா காரமாக கறி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபினா சேமியா பிசிபேலேபாத், அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, தயிர் சாதம், அவ்வளோதான். உருளைக்கிழங்கு காரக்கறி, தயிர் சாதம், அப்பளம் பொரிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா பிசிபேலேபாத் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.